அன்பிற்கினிய நமது தேடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மணவை குயின்ஸ் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் ஹாப்பி ப்ராஜெக்ட் கருங்குளம் இளம் தளிர் இல்லத்தில் உள்ள குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் குழந்தைகளுக்கு மஃப்ளர், உணவு, இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் ஆர்டிஎன் நான்சி சுகந்தி, மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஆர்டிஎன் முகமது ஹனிபா, துணை ஆளுநர் ஆர்டிஎன் டாக்டர் சோபனா ஆனந்த், குயின் சங்க தலைவர் ஆர்டிஎன் சுகந்தி போஸ்கோ, செயலாளர் ஆர்டிஎன் ஜெர்லின், பொருளாளர் ஆர்டிஎன் சிவசங்கரி, நர்ச்சர் அறக்கட்டளையின் மக்கள் தொடர்பாளரும் நமது தேடல் நாளிதழ் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் மணப்பாறை தொகுதி நிருபருமான ஜெயச்சந்திரன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மனித இனத்தை உருவாக்கி பாதுகாப்பவரே, எங்கள் நிறுவனருக்கு உயர்ந்த ஒழுக்கத்தோடு கூடிய கொள்கைகளை அடித்தளமாக கொண்ட ரோட்டரி தத்துவங்களை உயிர் கூட்டியமைக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். ரோட்டரியன்களாகி நாங்கள் ரோட்டரியின் உண்மையான உயர்நிலையை உள்வாங்கி தொடர்ந்து பணியாற்றவும், எல்லா மக்களிடமும் அமைதியையும் நல்லெண்ணத்தையும் நிலைநிறுத்தவும், சாதி மத இடர்பாடுகளை அகற்றி சமூக பொருளாதார தடைகளை களைய, மனித இனத்தின் புனிதத்தன்மையையும் புரிந்து கொள்ள, இதன் மூலம் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்போடும் தோழமையோடும் வாழ உங்களை இறைஞ்சுகிறோம். தங்களுடைய புனித பாதங்களில் நாங்கள் அனைவரும் சூழ்ந்து நிற்கிறோம். கலையம்சம் கொண்ட ஒரே ஒரு உண்மையான நிரந்தரமான அனைவருக்கும் அன்பு செலுத்தும் இறைவா, நாங்கள் உன்னை வணங்குகிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த நேரத்தில் உங்களோட இருக்கிறதுக்கு. யாருன்னே தெரியாது, பட் ஆனால் இங்கெல்லாம் என்ன ஆகிட்டோம், ரொம்ப ஒன்று ஜாலியாக ஆகிட்டோம். வெரி ஹாப்பி டு சி யூ. நாங்கள் வந்து மணவை குயின்ஸ் கிளப்னு மணப்பாறையில் ஒரு கிளப் இருக்குது. அந்த நம்ம இப்போ நானே இறந்தா கூட எங்கள் வீட்டில் எனக்காக என் ஹஸ்பண்ட் இறக்க மாட்டாங்க. என் பிள்ளைங்க எனக்காண்டி இறந்து போய் அவங்க உயிர் எனக்கு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்படியே பிள்ளைங்க கொடுக்க மாட்டாங்க, வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அம்மா அப்பா இருந்தால் கூட என்ன சொல்லுவாங்க, ஐயோ எங்கள் வீட்டுக்காரரை நான் பார்க்கணும், எங்கள் கணவரை நான் பார்க்கணும். அவங்கவுங்க இதை தான் பார்ப்பாங்க இல்லையே. யாருக்காகட்டி யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, இறக்க மாட்டாங்க, உயிர் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கிளப்பில் ஆர்சி ரோட் ரீஜனல் கோஆர்டினேட்டர்னு எங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டி வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் கவர்னர் சொல்லிட்டு மேம் இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்டில் தான் ஆண்டவர் இன்னைக்கு இன்னும் ஒரு நாள் 2 நாள் இன்னிலிருந்து மன்னகம் வந்து நம்ம உள்ளங்களையும் இல்லங்களையும் திறந்து ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து தொட்டு ஆசீர்வதிக்கின்ற இந்த அற்புதமான மாலை பொழுது இன்னும் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படியாப்பட்ட சூழல்ல இந்த மணவை குயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளப்ல இருந்து வந்து நான் கேள்விப்பட்டேன். இவங்க எல்லாரும் குடும்பங்கள்ல இருந்து வந்து தங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாரும் ரொம்ப பெரிய வசதி இல்லை. எப்படி இருந்தாலும் அவங்க எல்லாரும் தங்களுக்குள்ள வந்து பகிர்ந்து நம்மளோட இந்த பகிர்தலை வந்து பாலன் இயேசுடைய பிறப்பு உயிருள்ள விதமா இன்னைக்கு பல சமயங்களில் கேட்கிறோம். நம்மளுடைய எத்தனை மதங்கள் என்ன இருந்தாலும் பாலன் இயேசு பிறந்ததை வச்சுதான் கிறிஸ்து பிறப்புக்கு முன்னால பின்னாலே சொல்லிட்டு வருடங்களே நம்ம கணக்கிடுறோம். அதனால பாலன் இயேசு இந்த மண்டபத்துக்கு வந்த இந்த நாளை சிறப்பிச்சுட்டு இருக்கிற இந்த நாளில் நீங்கள் எல்லாரும் இங்கே வருகை வந்து எங்களோட உங்களுடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் உங்களுக்குள்ள உள்ளதையும் எங்களோட பகிர்ந்துக்கிற நினைச்சு உண்மையிலே அந்த ஆண்டவர் இயேசுவோட சேர்த்து நாங்கள் உங்களை வாழ்த்துறோம், நன்றி சொல்கிறோம். நீங்கள் எங்கே
செஞ்சாலும் உங்க முன்னும் பின்னும் வலமும் இடமும் நீங்க செல்ல இடமெல்லாம் அந்த ஆண்டவருடைய தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாத்து வழிநடத்தி இன்னும் உங்கள் சேவை சிறப்பா இன்னும் எத்தனை இடங்களுக்கு தேவையோ அங்கெல்லாம் உங்க சேவை மலரணும்னு சொல்லிட்டு தினமும் நீங்க எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால இந்த இல்லத்துல கால் வச்சிருந்தாலும் சரி, கடந்த ஆண்டுல வந்திருந்தாலும் சரி, அது நீங்க வந்துட்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆண்டுல நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா நாங்க வந்து எல்லா நாளும் நான் இருந்தாலும் என் இடத்துல எந்த சகோதரி இருந்தாலும் 7 மணி 7:30 to 8 மணி வரை இங்க உள்ள கால் வச்ச அத்தனை பேருக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகள் ஏறெடுக்கிற ஜபத்தை கண்டிப்பா ஆண்டவர் கேட்கிறார். ஏதாவது ஒரு விதத்துல உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். நீங்க போகும்போதும் வரும்போதும் உங்களை பாதுகாத்து வழி நடத்துறாருங்கிறத உறுதியோட நானும் அறிவித்து கூற முடியும். ஏன்னா நாங்க என்ன சூழ்நிலையிலையும் ஜெபிக்க தவற மாட்டோம். நீங்க உணவு கொடுத்துருக்கலாம், சின்ன பொருள் கொடுத்துருக்கலாம், இன்னும் எத்தனையோ விதங்கள்ல சிறிய பெரிய ரொம்ப ஏழ்ந்த நிலையில இருக்கவங்க 20 ஷாம்பு பாக்கெட்டு 10 சோப்பு இது மாதிரி பிள்ளைகளுக்கு சின்ன பெரிய உதவிகளை செய்யறாங்க. நீங்க செய்யறது அதை விட பெரிய உதவி. நீங்க எங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் எத்தனையோ இடங்களை தேடி போய் நீங்க செய்வீங்க. அதனால அந்த பாலன் இயேசுகிட்ட சிறப்பா அவரும் உங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் பிறந்து நீங்க நினைக்கிற காரியங்கள் உள்ளத்துல ஆழத்துல இருக்கிற அந்த காரியத்தை கூட அறிந்து ஆசீர்வதிக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறார் நம்முடைய தேவன். அதனால இங்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பங்களை சார்ந்தவங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கணும்னு நாங்க வேண்டி உங்கள் சேவை மென்மேலும் மலர